இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்று ஒரு தகவல். நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகம் வரும். காரணம், ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை. கோபம் என்னும் இருட்டில் விழுந்து விடாதே, பிறகு பாசம் என்னும் பகல் கண்ணுக்கு தெரியாது. கோபம் வருவதற்கு தகுதியே உரிமைதான். உரிமை இருந்தால்தான் கோபம் செல்லுபடியாகும். அன்பு இருந்தால்தான் அந்த கோபமும் மதிக்கப்படும். கோபத்திற்கு விளக்கம் கேட்காமல் அதை புறக்கணித்து அரவணைக்கும் உறவு ஒரு ஈடு இணையற்ற வரம்தான். கோபத்தில் கிடைத்ததையெல்லாம் எடுத்தெறிய எல்லாராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தை தூக்கி எறிய வெகு சிலரால் மட்டுமே முடியும். முடிந்தவரை கோபமாய் இருக்கும்போது உங்கள் அன்பானவர்களை காயப்படுத்தும்படி எதையும் பேசிவிடாதீர்கள். கோபத்தில் நீங்கள் கொட்டும் ஒவ்வொரு வார்த்தையும் முள்ளாக குத்தி கிழிக்கும். அவர்களை மட்டுமல்ல, கோபத்தில் பேசிய உங்களையும் தான். கோப்பையில் கொதிக்கும் நீரின் விளைவு ஆவியாகிவிடும். கோபத்தில் உதிர்க்கும் வார்த்தையின் விளைவு ஆவி போனாலும் விடாது. கோபம் என்னும் இருளில் மூழ்குவதற்கு பாசம் என்னும் விடிவெள்ளி தெரிவதில்லை. கோபத்தில் ஒரு முடிவு எடுக்காதே. முடிவு எடுக்கும் முன் பல தடவை யோசி. பிறகு எந்த கடினமான செயலும் உனக்கு தூசி. கோபம் என்பது அடக்கப்பட வேண்டியது அல்ல, கட்டுப்படுத்த வேண்டியது, கடக்கப்பட வேண்டியது.